மன்னிச்சிருங்கண்ணே. ஒவ்வொரு இடம் இப்படியே வந்து மன்னிப்பு கேட்டுக்கேற. இந்த 6 மாசத்துல எத்தனை இடம் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருப்ப நீ? யாரும் சின்ன பிள்ளைய கிடையாது. இதுதான் செய்யறோம், இதைத்தான் செய்ய போறோம்னு தெரிஞ்சு தானே செய்யறோம். ஒரு வேலையை ஒரு ஆள்னால செய்ய முடியலண்டா யாரையும் ஒன்றும் சொல்ற போறது கிடையாது. அதுக்காக யாரும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் காய்ச்சல்னு பொய் சொன்னது உங்க அண்ணனுக்கு பிரச்சனை இல்ல ஜீவா. நாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல, அதான் உங்க அண்ணனுக்கு பிரச்சனை. அறிவிட்ட தரமா பேசுற, இம்பிட்ட அல்பமா யோசிக்கிற. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோச்சிக்கவாளா? நாளுக்கு நாள் என்ன இந்த மாதிரி கடுப்பேத்தி உன்னை வெறுக்க வச்சிடாத. உங்க அண்ணன் பேசினா நீ என்ன வெறுத்துருவியா? திரும்ப திரும்ப அண்ணனை இதுல இருக்காத, விட்டுன்னு சொல்லிட்டேன். நீதான் வழிய வந்து சண்டையை போட்டுட்டு இருக்க. தயவு செஞ்சு விட்டுரு. ஆமா, நான் ஒருத்தி தானே இந்த வீட்டுல நியாயத்தை கேக்குறேன். மத்தவங்க எல்லாரும் மண்ணு மூட்டை மாதிரி எல்லாத்துக்கும் தலைய ஆட்டுங்க. நியாயத்தை கேட்டா உங்களுக்கு எல்லாம் வருத்தமா தாண்டா இருக்கும். ஆமா, பெரிய நியாயம் சொல்லி கிழிச்சிட்ட. உன் நியாயம் எல்லாம் எனக்கு தெரியும். பேசாம போயிரு. உன்னை பார்க்கவே பிடிக்கல, எரிச்சலா இருக்கு. ஓஹோ, நிஜமாவே என்ன பாக்குறதுக்கு உனக்கு பிடிக்கல? பிடிக்கலன்னா போ. உனக்காக நான் எங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்தேன்ல, எனக்கு இது தேவைதான். எத்தனை வாட்டி வந்தேன்னு சொல்லுவ? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? ஆமா, நீ வந்த. உங்க அப்பா என்ன அவமானப்படுத்துற மாதிரி இங்க உன்னை யாரும் அவமானப்படுத்தலையே. நல்லா தானே பாத்துக்கிறாங்க. அப்புறம் நீ இங்க வந்ததுக்காக வேற என்ன செய்யணும்? அவங்க உன்னை நல்லா பாத்துக்கிறாங்க, பதிலுக்கு நீ என்ன செய்யற? அவங்களை கஷ்டப்படுத்த மட்டும்தான் செய்யற. இது மட்டும்தான் நீங்க நடந்துகிட்டு இருக்க. பெருசா வந்து பேச வந்துட்டான். என்ன சொன்ன? என்ன பார்த்தா உனக்கு வெறுப்பா இருக்குன்னு சொன்னல? ஆமாடி, உன்னை பார்த்தா வெறுப்பாத்தே இருக்கு, பார்க்கவே பிடிக்கல. அப்ப பிடிக்கலன்னா போ. எனக்கும் தான் உன்னை பிடிக்கல. வேணா விட்டுடி. கடுப்புல வேற ஏதாவது சொல்லிட போறேன். அதை வச்சு நீ சண்டை ஓட்டு தேவையில்லாம கலாட்டா பண்ணுவ. அவங்க நிம்மதியா தூங்கணும். ஓஹோ, இப்ப கூட அவங்க அங்க நிம்மதியா தூங்காம இருக்கிறதா உன் பிரச்சனை. அப்போ நீ என்ன வேணாலும் சொல்லலாம். நான் வருத்தப்படுறது உனக்கு பிரச்சனை இல்ல, அப்படிதானே? ஆமா, நீ என்ன வேணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் மேல எனக்கு எந்த அக்கறையுமே இல்ல. ஆளை விடு. காலையில இருந்து நைட்டு வரை எப்ப பாரு பிரச்சனை 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 பத்தி பேசுறது. மனுஷனுக்கு நிம்மதியே இல்ல. ஏய், போடா. ஏங்க, மாமா தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். லைட் ஆஃப் ஆயிருந்துச்சு. அண்ணன் இன்னைக்கு முழுக்க ஒரு மாதிரியே இருந்துச்சு. அதான் மனசு கேட்காம. புரியுதுங்க. தூங்கியிருக்கும். அண்ணன் வேலையில் என்ன பிரச்சனைனாலும் தாங்கிக்கும், பார்த்துக்கலான்னு சொல்லும். ஆனால் வீட்டில் நாங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணால் தாங்கவே தாங்காது. தெரியுங்க. ஜீவானனும் வேணும்னு செய்யலை, ஏதோ விளையாட்டுத்தனமாக செஞ்சிருச்சு. அது பெரிய மாமாக்கு புரியும்ல? புரியும். நானும் ஜீவானனும் அடிக்கடி பேசிப்போம். என்ன நடந்தாலும் சரி, அண்ணனை மட்டும் கஷ்டப்படுத்தவே கூடாதுன்னு. ஆனால் அதுக்கு மாறாதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் வருத்தமாக இருக்கு. என்ன, போர் அடிக்குதா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. ஏன்? இல்லை, வெறும் கொட்டிக்கிட்டு இருக்கே, அதான். எங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன சொல்றது? நீங்க சரியாவே சாப்பிடலங்க. அப்படியா? டெய்லியும் சாப்பிட்றது தானே. ஆம்லெட் மட்டும்தான் நல்லா சாப்பிட்டீங்க. அதுவா? அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, அதான். ஆனா இந்த எல்லா பிரச்சனையிலயும் அதை கவனிச்சிருக்கீங்க பாருங்க. இல்ல, கவனிக்கிற அளவுக்கு அது கொஞ்சம் சிறப்பா இருந்தது. ஓ, எங்க ஆம்லெட் நான் தான் பண்ணேன். ஓ, நெட்ல பார்த்து புதுசா ஒன்னு ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தது. நான் உன்னை கேட்கட்டுங்களா? கேளு. எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தீங்கல்ல, அப்ப பதிலுக்கு ஒன்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா கேட்கவே இல்லையே. நான் சொன்னேனா? ஏங்க,
குருதட்சணையா கேப்பேன்னு சொன்னீங்கல்ல, ஓ அதுவா? அதை கேட்கவே இல்லையே. நேரம் வரும்போது கேப்பேன்னு சொன்னீங்க. உனக்கு இப்ப எதுக்கு அது ஞாபகம் வந்தது? சும்மாதான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதான் கேட்டேன். என்னது அது? நேரம் வரும்போது கேட்குறேன்னு சொன்னனா? ஆமாங்க. அப்ப நேரம் வரலன்னு வச்சுக்கோ. எப்ப வரும்? வரும்போது வரும். ஆமா, பாக்கெட் போட பிடிக்கலன்னு தான் அவங்க காய்ச்சல்னு சொன்னதா சொன்னேன். நீயும் தான் பாக்கெட் போட்ட, உனக்கும் தான் கால் வலிச்சது. திரும்பவும் அதே செய்யறதுல உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? நீங்களும் தான் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்றீங்க, அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா என்ன? ஏய், அதுவும் இதுவும் ஒண்ணா? ஏங்க, நம்மளோட வீடு நம்மளோட வேலை நினைச்சா எல்லாம் ஒண்ணுதாங்க. ஓ. நீ நான் நினைச்ச மாதிரி இல்ல, வேறையா தான் இருக்க. வேறையா இருக்கேனா? ஏங்க, எப்படி இருக்க? அப்படி இருக்க. எப்படி? அதான் அப்படி. ஏங்க, எப்படின்னு சொல்லுங்களேன். படுத்து தூங்கு. காலையில முடிஞ்சா அப்படியே ஒரு ஆம்லேட் போட்டு கொடு. ஏங்க, காலையில ஆம்லெட் வேண்டாம், வீட்ல காலையிலேயே நான்வெஜ்ஜானு கேட்பாக, மத்தியானம் கொடுத்து விடுறேன். சரி. ஏங்க, நான் எப்படி இருக்கேன்? அப்படி. அப்படி அப்படின்னா? ஆ, அப்படிதான். சும்மா தானே இருக்க, இந்த பூண்டை உரி. கை சும்மா இருக்காது. ஏய், கொஞ்சோன்னு எடுத்துக்கிறேன் நீ. ஐயோ, பூண்டை உரிடா. ஆ சரிங்க பெரியப்பா. ஆ அதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா என்ன? ஆ ஏன் பெரியப்பா, அந்த பிள்ளை அங்கே வரது என்ன புதுசா? ஆ டேய், எடுத்துக்கோடா. நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. அக்கா, சரி சரி அனுப்புங்க. ஆ யாரு, மாமா தானே? ஆமாம் தானே. தங்கச்சி திருச்சிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வருது போல. மாமா. அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. மாமா இங்க வந்தப்ப கூட மதனி வர்றது டவுட்னு சொன்னாங்க, வராங்களா? ஆமாம் தானே, வர்றாங்க. ஐ, துபாய் அக்கா வராங்க, சென்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஜாலி ஜாலி. பாப்பாவும் வருது இல்லைண்ணே? டேய், என்ன கேட்குறவன்? தங்கச்சி மட்டும் எப்படியா தனியாக வரும்? பாப்பாவையும் கூட்டிகிட்டு தான் வரும். ஏன் மாமா, பெரியப்பா வரலையா? அவர் வர்றேன்னு சொல்ல தானே, அது அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னார். அவர் இங்கே திருச்சிலே இருக்காரு. பாப்பாவை பார்த்து 2 வருஷம் ஆகுது. ஆமாடா, 2017 தீபாவளிக்கு வந்தாங்க, அப்புறம் இப்பதான் வரப்போறாங்க. ம், ம். பாப்பா யாருக்கா? இவங்க பெரியப்பா வந்தாங்கல்ல, சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு. ஆமா. அவங்க பேட்டி தான் பாப்பா. பொண்ணும் பேத்தியும் துபாயில இருக்காங்க. ஓ, ஏப்பா, அவங்கள உனக்கு தெரியாதா?
இந்த மாமாவை மட்டும்தான் ஞாபகம் இருக்கு மாமா. அவங்க வீட்ல வேற யாரையும் எனக்கு ஞாபகம் இல்ல. இவ சின்ன புள்ளையில பார்த்ததில்ல மாமா. அதுக்கப்புறம் எங்க நம்ம வீட்டுக்கு வந்தா, அதனால ஞாபகம் இருக்காது. அதுவும் சரிதான். பாப்பானா குட்டி பாப்பாவா? குட்டி குழந்தையில பாப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சு இன்னமும் அப்படியே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப பெருசா வளர்ந்துருச்சு. இல்ல எங்க கூட பிறந்த பொம்பளை பிள்ளை யாரும் இல்லையில, அதனால எங்க பெரியப்பா மக செல்விதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அக்கா தங்கச்சி. அந்த பிள்ளையோட மகளுக்கு நாங்கள் 4 பேரும் தாய் மாமி இல்லை. பாப்பாவுக்கு இங்க வருதுன்னா அம்புட்டு பிடிக்கும். துபாயில இருந்து ஊருக்கு வந்தா அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகாது, இங்கதான் இருக்கணும்னு சொல்லும். அப்புறம் இன்னொரு விஷயம், கதிர்னா அவளுக்கு உசுரு. இங்க அண்ணன் முகத்தை பாருங்க எல்லாரும். இப்பே பல்ப் எரியுது. இன்னும் அவங்க வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். முல்ல, கதிரை யார் திட்டினாலும் அவளுக்கு பிடிக்காது. தொட்டா கூட பிடிக்காது அவளுக்கு. அப்படி சண்டைக்கு வருவா. உனக்கும் கதிர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போதான் வீட்டுக்கு வராங்க. வந்து உன்னை என்னெல்லாம் சொல்ல போகிறாங்களே தெரியல. என்ன சொல்லுவாங்க மாமா? அவ மாமாவை நீ கல்யாணம் பண்ணா அவளுக்கு கோவம் வராதா? அதுவும் அவளுக்கு சொல்லாம. என்னெல்லாம் நடக்க போகுதோ. ஆ, 4 பேரும் மாமா தானே, அதுல என்ன இவங்க மேல மட்டும் அப்படி ஒரு பாசம்? வருவால, அத அவகிட்டயே கேட்டுக்கோ. ஏண்டா கதிர், நாங்கள் ஏதாவது ஒரு வேலை சொல்லி வெளியில் போயிட்டு வாடான்னு சொன்னால் கடையை விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிவேடா. இப்போ அந்த பிள்ளை வீட்டில் வந்து 10 நாள் இருக்க போகுது. அந்த பிள்ளைக்காக ஓட்டம் நடமா ஓட போகிறேடா. ஏன்னு எல்லாம் தெரியும்டா எனக்கு. கடை போங்கண்ணே. முல்லேனி, இனிமே நீங்க அம்புட்டுதான். உங்களுக்கு அண்ணன்கிட்ட பேச டைமே இருக்காது. ஏய், இவன் ஒருத்தன். என்ன? இல்ல முகத்துல பல்பு எரியுதே. ஓ, அதுவா? இனிமே எல்லாம் அப்படித்தான். ஆ, அக்கா பெத்த பூங்குயில தாரராரரா. பாட்டு, சிரிப்பு, அதுவும் எவ்வளவு பாப்பாவுக்காக. யார் அவ? பாப்பா வரட்டும் வரட்டும். டேய், நான் நாளைக்கு என்னெல்லாம் வேணும்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். ம், சரி அதை கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. சரி அண்ணி. ம், தனோ, ம்? யாரெல்லாம் கூப்பிடுறான்? பக்கத்துல ஒரு 4 பேர் தான் அத்தை.
அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல? ஜாக்கெட் பிட்டு, அப்புறம் குங்குமச்சிமிழ், வளையல், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துடலாம். ஆஹா, சரி சரி. ஆ, நம்ம செடி ஏதாவது கொடுக்கலாமா? ரோஜா, கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி. பெரிய இவங்க கண்டுக்காம இருக்காங்களாம். ஏத்த காலையில என்ன செய்யலாம்? காலையில வீட்ல நாம எல்லாரும் தானே? ஆ, துபாய் அக்கா வருதுல, ஆமா இல்ல, மறந்துட்டேன். இட்லி பொங்கல் வச்சு பணியாரம் செஞ்சிடலாம். டெய்லி இதுதானே, இதுக்கு ஒரு பிளானா? நீ பேசாம இருடா. வேற என்னெல்லாம் வாங்கணும்? ஆ, பூ பழம் எல்லாம் வாங்கணும்ல. ஏ முல்ல, ஆ? உனக்கு காது கேக்குதா இல்லையா? அ, எனக்கா? நாளைக்கு வேற என்ன வாங்கணும்னு சொல்லு. உங்களுக்கு தானக்கா எல்லாம் தெரியும். எதை கேட்டாலும் உங்களுக்கு தானே தெரியும்னு சொல்லிடுறீங்க. கேட்காம ஏதாவது செஞ்சா என்கிட்ட கேட்கலன்னு வந்துடுறீங்க. நான் எப்பக்கா அப்படி சொன்னேன்? என்ன வாங்கணும்னு கேட்டப்போ நான் தான் சொன்னேனே. டே கண்ணா, நான் கண்ணுக்கு தெரியறேனா இல்லையா? நல்லா தெரியுறீங்களே, ஏன்? ம், இங்க நான் பேசினா மட்டும் ரெஸ்பான்ஸே இல்ல. அதான் நான் தெரியறேனா இல்லையான்னு எனக்கே ஒரு டவுட். நம்ம செஞ்ச வேலை அப்படின்னு சொல்லுடா கண்ணா. முல்ல, ஏ முல்ல, அத்தை, உனக்கு என்னாச்சு? ஏன் விட்டத்தை பார்த்துட்டு உக்காந்துருக்க? ஒன்றும் இல்லை அத்தை. இவ சரியில்லை, எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஒன்றும் இல்லைக்கா, அதான் உன் மூஞ்சிலே தெரியுதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சுத்தம். பேசுற நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, பேசாதவங்கள கெஞ்சுறாங்க. இனிமே இங்க இருக்க கூடாது, நாம போவோம். இவங்க பேசலன்னா நமக்கு என்ன? காது வரைக்கும் வாய், இதுல பேசலன்னு குறை வேற. ஏங்கா, அந்த அக்கா பொண்ணு மேல இவங்களுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ பாசம்? ஏன் சம்பந்தமே இல்லாம பேசுற? இல்லக்கா, ஏதோ தோணுச்சு, கேட்டேன். அவனுக்கு என்னவோ அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணும் அவனைதான் சுத்தி சுத்தி வரும். அதனால கூட இருக்கலாம். பொறாமையா இருக்குல்ல? எனக்கேண்டா போறாம? அண்ணன் உங்களுக்காக சிரிக்காம அந்த பொண்ணுக்காக சிரிச்சா உங்களுக்கு கோவம் வராதா? அவங்க என்கிட்ட சிரிக்கலன்னு உன்கிட்ட சொன்னா? அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறது தான் எங்க எல்லாருக்கும் தெரியுமே. போங்கக்கா. ஆனா ஒண்ணு, இவ்வளவு நாளா அண்ணன் எப்படி சிரிச்சாருலாம் எனக்கு தெரியாது. இனிமே உங்களை கண்டுக்க மாட்டாரு, அது மட்டும் நல்லா தெரியும். ஏண்டா? அக்கா பொண்ணா நீங்களான்னு வந்தா நீங்க கொஞ்சம் டம்மி தான். கதிர் சுபாவமே அவன் யார்கிட்டயும் பேச மாட்டான். அவன் பாட்டுக்கு வருவான் போவான். அந்த பொண்ணு வந்தா மட்டும்தான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான். இருந்துட்டு போட்டுமே. போன தடவை வந்தப்போ உனக்கு தெரியாது முல்ல, கதிரை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரே அழுக. துபாய் வேண்டாமாமா, உங்க கூட நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு. கதிர் மாமாவை நான் தான் கட்டிக்குவேன்னு எப்பவுமே சண்டை போடுவாளே. ஆமா, அது வேற.